வாரமும் பாபாவுடைய கதைகள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சரி, இந்த பாபாவுடைய இந்த செவிவழி செய்தி கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படிங்கிறத ரகசியம். இப்போ நமக்கு பகவத்கீதையிலிருந்து, குரான்லேருந்து, இல்லை ஏதோ ஒரு மிக முக்கியமான நூல் படிக்கிறோம் அப்படின்னா அது படித்ததை நம்ம உள்வாங்கி அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் நிறைய பாபாவுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில், பல பேருடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அது எப்படி தெரிய வரும் அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் அது நடந்த பிறகு அவங்களுடைய அனுபவமாக சொல்லப்படும் போது நடக்கிறது தெரியும். இதை நம்ம புத்தகமாக போடுறதுக்கு முன்னால் செவிவழி செய்தியாக சுவாமி சொல்லப்பட்டதை, சுவாமி சொன்னதை, இல்லை வேறு ஒரு சாய் பக்தருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது சுவாமி எப்பவுமே சத்சங்கத்தில் ரொம்ப ஈர்ப்பு உண்டு. நமக்கு பக்தி எங்கே வரும் அப்படின்னா, நம்பிக்கை எங்கே விதைக்கிறாங்களோ அங்கே தான் பக்தி வரும். ஆமாவா இல்லையா? அந்த நம்பிக்கை எங்கே உங்களுக்கு வரும்? நம்பிக்கை எந்த இடத்துல வரும்? ஒரு சினிமா பார்க்குறீங்க, ஒரு நடிகரை பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், ஆனால் அந்த நடிகர் படம் நடிச்சு சூப்பராக இருக்குன்னா என்ன பண்ணுவான்? அந்த நடிகர் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். கரெக்டாக இல்லையா? ஒரு சினிமாவுக்கே அப்படின்னா, வாழ்க்கைங்கிற படத்தில் நாம் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குற பாபாவுடைய திருக்கதைகள், ஞானக்கதைகள், சுவாமியினுடைய அந்த செவிவழி செய்தி கதைகள் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த செவிவழி செய்திகளை ரொம்ப கூர்ந்து கேளுங்க. ரொம்ப எளிமையான கதைகள்லாம் இருக்கும், ரொம்ப சூட்சமாக இருக்கும், ரொம்ப ஞானத்தோடு இருக்கும். ஆனால் அந்த கதைகளை கேட்கும்போது உங்கள் கண், காது, மனசு என்கிட்ட கொஞ்சம் கடன் கொடுத்துருங்க, போகும்போது திருப்பி கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயத்தப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் யாரோ ஒருத்தர் பேச ஆரம்பிப்போம், இல்லை ஃபோன் வரும், இல்லை மைண்டு வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம், நாளைக்கு அந்த வேலை இருக்குது, என்ன பண்ணலாம், இவர் எப்போ முடிப்பார், மைண்டு ஓடும். நீங்கள் பாபாவிடம் எப்பெல்லாம் வந்து உட்காடுறீங்களோ உங்களை இன்னைக்கு சரணாகதியாக அமைச்சிருங்க. ஒரு மணி நேரம் உட்காருங்கன்னா அந்த 1 மணி நேரம் சரணாகதி அடைஞ்சிருங்க, ஒரு 2 மணி நேரம் சரணாகதி அடைஞ்சிருங்க. இங்கே என்ன நடக்குதுங்கிறத கூர்ந்து கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு அசை போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது மாற்றமாக மாறும். சுவாமி வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தில் நமக்கு அற்புதம் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அந்த அற்புதங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாய்ராம் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு சாய்ராம், நம்பவே முடியல. இப்படி நம்பவே முடியாத அற்புதங்கள் நிறைய. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருக்கும், ஒரு அம்மா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட செய்தி என்னை பார்க்க வரும்போது, இந்த அம்மா சொன்னாங்க, பாபா எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காரு தெரியுங்களா, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா அப்படி சொல்லும்போது நமக்கே ஒரு ஆசை வந்துடும். கல்யாணம் ஆன உடனே, அவங்க புதுசாக கல்யாணம் ஆன உடனே அவங்க கணவர் வந்து ஆசையாக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை, ஆசையாக முதல்ல தங்கத்தோடு வாங்கி தரார். தங்கத்தோடு வாங்கி தரார். அது ஜிமிக்கி மாதிரி வாங்கி தருவாங்கல்லம்மா, முதல்ல அது ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க, ஒரு 20 வருஷமாக வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வியாழக்கிழமை, ஏன்னா இந்த மாதிரி சாமந்தி பூ இருக்கு இல்லைங்களா, இந்த சாமந்தி பூவை உதிரியை மட்டும் இப்படி எடுத்துருவாங்க, காம்பை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு இந்த உதிரியெல்லாம் பிரித்து வச்சுட்டு பாபாவுடைய அஷ்டோத்திர நாமாவளி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாபாவுடைய அஷ்டோத்திர நாமாவளி இருக்கும். அந்த நாமாவளி சொல்லும்போது இந்த உதிரி பூ எடுத்து சுவாமிக்கு போடுவாங்க. சின்ன சிலை ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவங்க வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க. ஒரு முறை அவங்க பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு தோடு காணாமல் போச்சு. ஒரு தோடு காணாமல் போச்சு. சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீல். தன்னுடைய அன்பு கணவர் முதல்ல கல்யாணமாய் முதல்ல வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு என்னது? தோடு, தங்கத்தோடு. அஜ்ஜோ காணாமல் போச்சே, இன்னும் ஒரு தோடு ஒன்று இருக்குன்னு தேடி பார்க்குறாங்க. பஸ் ஸ்டாண்டே அளவு வச்சுறாங்க. ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம பொருள் ரொம்ப பிடிச்ச பொருள் திடீர்னு காணாமல் போச்சுன்னா நம்ம அழுதுருவோம். அது தங்கமாக இருந்தாலும் சரி, தங்கமாக நின்றவங்களாக இருந்தாலும் சரி, தொலைந்து போகும்போதே அழுகை தானாக வரும். அப்படி தான் அந்த அம்மா பஸ் ஸ்டாண்டில் 2 மணி நேரமாக தேடி கிடச்சிட்டு அழுகு வந்துருச்சு. அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னா மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு.
முகமெல்லாம் வீங்கினா நம்ம டக்குன்னு வீட்டில் என்ன கேட்பாங்க? நீங்கள் வச்சிருங்க. இல்லை நீங்கள் அப்படியே வச்சிருங்க. அங்கே வச்சிருங்க. இப்போ தள்ளி விளக்கு பக்கத்தில் தள்ளி வைங்க. இங்கே வைங்க. இப்படி வைங்க. அப்படி வைங்க. அந்த அம்மா முகமெல்லாம் வீங்கி இருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே கேட்குறாங்க, கணவர் கேட்குறார், ஏன் முகம்லாம் வீங்கி இருக்குன்னு. கணவர் கிட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, சொல்லாமலும் இருக்க முடியாது. ஓன்னு அழுதுட்டாங்க. நீங்கள் முத வாங்கி கொடுத்த தோடில் ஒரு தோடு கீழே விழுந்து காணாமல் போயிடுச்சுங்க. எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியல அப்படின்னு ஒரே அழுகு. சரி விடு, இன்னொரு தோடு ஒன்று தானே போச்சு, அதே மாதிரி இன்னொரு தோடு செஞ்சுக்கலாம் விடுனா. முதல்ல என்னுடைய அன்பு கணவர் வாங்கி கொடுத்த உங்கள் தோடு காணோம், எனக்கு அந்த தோடு தான் வேணும். இந்த பாபா ஏன் இப்படி பண்ணார்? எதுக்கு எடுத்தாலும் பாபா மேலே போட்டுறது. நல்லா சாமி கும்பிட்றவங்க கூட யார் மேலே பழைய போட்டுருவான்? போய் சாமி மேலே போடு. நீ என்னை பார்க்கவே இல்லையே, கவனிக்கவே இல்லையே. பாபாவை போய் சாமி ரூம் போய் திட்டுறாங்க, காய்ச்சி மூச்சு திட்டுறாங்க. உன்னை கும்பிட்டதுக்கு எனக்கு தோட இப்படி தொலைச்சிட்டியே அப்படி இப்படின்னு திட்டினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மனசு கேட்காது, நான் கும்பிட மாட்டேன்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்ம இப்படி நடந்து கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சரி போ, பாவமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? சாமி சரி பாபா பார்த்தா பாவமாக இருக்கிறார், பாபா கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமான அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி பூக்களால் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுதுமே அந்த பூவால் பூஜை பண்ணும்போது அந்த காம்பை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. காம்பு ஒரு தட்டை வச்சுருவாங்க. ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுமா. அவங்க அப்போதைக்கு அந்த தோடு வாங்கிட்டு வேற ஒரு தோடு தான் போட்டுக்கிட்டாங்க. வேற ஒரு தோடு ஒன்று போட்டுக்குவோம் இல்லையா, மாற்று தோடு. அந்த தோடு ஜோடி தோடு ஒரு சிங்கிள் தோடு மட்டும் தூக்கி ரூம்குள்ளே வச்சுட்டாங்க. அதாச்சும் பத்திரமா இருக்கட்டும், கட்டின கணவன் வாங்கி கொடுத்த தோடு அதாச்சும் பத்திரமா இருக்கட்டும் உள்ளே வச்சுட்டு வேற தோடு மாற்றிக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த ஃபீலிங்ஸ், பாபா இப்படி பண்ணிட்டியே என் அன்பு கணவர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் உள்ளே இருந்துன்னே இருந்திருக்கு. ஆனால் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம பல சமயங்களில் பூஜை பண்ணும்போது உள்ளுக்குள்ளே பாபா கிட்ட ஒரு ஃபீல் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடுவோம்ல. ஒரு நாள் சாயராம் அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த காம்பெல்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் போடுவாங்க. இப்படி பார்க்குறாங்க, அப்படி ஜொலிக்குது, என்னமோ தெரியல. என்னடா அது ஜொலிக்குது அப்படி பக்கத்தில் போய் பார்த்தா எந்த தோடு தொலைஞ்சிருந்ததோ அந்த தோடு அந்த காம்புல. அவங்க ஒருவேளை பீரோல இருந்து தோடு இங்க எடுத்து நம்ம இதை வச்சுட்டோமோன்னு ஒரு டவுட்டு. என்ன தோடு இங்க இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. உடனே போய் பீரோல போய் பாக்குறாங்க, ஒரு தோடு அங்க இருக்கு, ஒரு தோடு இங்க இருக்கு. உடனே அழுக வந்துருச்சு. சாயி உன்னை நான் தப்பா பேசிட்டேன் சாயின்னு, திட்டதெல்லாம் திட்டிவிட்டு அப்புறம் என்ன பண்றது? சாயி நான் மன்னிச்சிரு சாயின்னு சொல்லி நம்ம என்கிட்ட சொன்ன தகவல். அவ்வளோன்னு அழுகுறாங்களாம், தோடு கிடைச்சிருச்சு அப்படின்னு. அவங்க கணவர் வேலைக்கு போயிருந்தாரு, வந்த உடனே எங்க தோடு கிடைச்சிருச்சிங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு அந்த தோடு போட்டுக்கிட்டாங்க. அந்த அதே தோடுங்கிறது என்ன, அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். அது அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, அந்த அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தோடு கிடைச்சிருச்சு என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. சாய்ராம், குரு சாய்ராம், உங்களுக்கு விஷயம் இப்படிலாம் நடந்துச்சு சாய்ராம், என் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் சாய்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் அந்த பூஜையை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. எனக்கு அன்னைக்கு பாபா எனக்கு ஒரு உள்ளுணர்வில் ஒரு விஷயம் சொன்னார். அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். தொலைஞ்சு போன தோடையே திருப்பி கொடுக்குற பாபா, தொலைஞ்சு போன 4-5 மாதத்துக்கு மேலே தொலைஞ்சு போன தோடையே திருப்பி கொடுக்குற பாபா தொலைந்து போன உங்கள் வாழ்க்கையை திருப்பி தர மாட்டாரா? இப்ப இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஒரு தோட உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சவரு உங்க வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டத்தை மாத்தி திருத்தி மாத்தி உங்களுக்கு சூப்பரா மாத்தி தர மாட்டாரா? கண்டிப்பாக தருவார். நம்ம அதுக்கான நம்பிக்கையும் பொறுமையும் வேணும். அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அம்மா நம்பிக்கை இழக்கல, திட்டினாலும் நம்பிக்கை இழக்கல, பூஜை பண்றாங்க, அனுதினமும் பூஜை பண்றாங்க, இது பண்றாங்க. உடனே அதுக்காக யாராவது வேணும் போய் தோட தொலைச்சிட்டு பாபா கொடுப்பாரா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு பேர் வேற.
சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா, சாய்ராம் எனக்கு ஒரு முக்கியமான பிரார்த்தனை நீங்கள் வைக்கணும்னாங்க. சரி பண்ணிடுவோம். நாம தான் எப்பவுமே சாய் குழந்தைங்களுக்காக சாய் உறவுகளுக்காக பண்ணுறோமே, கண்டிப்பாக பண்ணிடலாமா? அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கட்டுற கோவிலுக்கு நான் தான் பெரிய தொகை தரப்போறேன். இவங்க தராங்களாம் பெரிய தொகை. சரிம்மா சந்தோஷமா அப்படின்ட்டு. என்னம்மா பிரார்த்தனை அப்படின்னு எல்லாருமாலையும் சொல்ல முடியாது. சரி சொல்லுவா, மெதுவா சொல்லுவான்னே. பக்கத்தில் வந்து, நான் கேரளா லாட்டரி சீட் வாங்கியிருக்கிறேன், எனக்கு எப்படியாவது 50 லட்சம் விழுந்துடணும், இல்லை 1 கோடி விழுந்துடணும், ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். என்ன வாங்கிட்டு இருக்காங்களா? லாட்டரி சீட்டு வாங்கிட்டு இருக்காங்களா? எப்படியாவது விழுந்துடணுமா? அந்த லாட்டரி சீட்டு விழுந்ததை விழுந்துருச்சுன்னா இவங்க பெரிய தொகையை கொடுப்பாங்களாமா. இப்போ தொலைந்து போனவங்க இவங்களா தோடா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அந்த கதையை, அந்த நடந்த கதையை சொல்லிட்டு இதை நான் சொல்றேன். இப்போ உங்க மனசு தப்பா இருக்கு அப்படின்னா, இந்த இந்த லாட்டரி சீட்டு, இந்த புதையல், இல்லை எங்கேயோ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து பல கோடி ரூபா கொடுக்க போறாங்க, அதுக்கு நான் ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணேன், இப்படிலாம் யாரா இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். சுவாமி என்ன சொல்றார்? எனக்கு ஒரு தொழில் நடக்கல, எனக்கு சரியில்லை அப்படின்னா வேற தொழிலை மாத்து அப்படின்றார். நீ அந்த தொழிலை கத்துக்கிட்டு அந்த தொழில நீ இறங்கி பண்ணுன்ற, 5 தொழில் பண்ணி 5 தொழிலும் உனக்கு தோல்வியா? அப்ப 6வது ஒரு தொழில் நீ பண்றதுக்கு நீ தயாரா இருந்தா, அது உனக்கு செட் ஆகலைன்னா உடனே மாத்தணும். என் தொழில் நடக்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு தெரியும். குழந்தைங்க மட்டும் சத்தப்படாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து பாருங்களேன். என்னமோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரியில்லாத மாதிரி தோணும். ஒரு வகுப்பறையில் தெரியும் இல்லையா, ஒரு பேட்ச் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு பேட்ச் ரொம்ப டீ சொல்லட்டுமா? ஒரு கைத்தட்டில் பலமாக கொடுங்க பார்க்கலாம். கேட்கல. இல்லை, நான் எனக்கு தூக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குறேன். நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரிஸ்காக இருக்கிறேன், எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு சோகமாக இருக்கும்போது, என்ன நான் வேற ஏதாவது மொழியில் பேசுகிறோமான்னு எனக்கு டவுட் ஆகி போயிடுச்சு. எல்லா வியாழக்கிழமையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில ஒருத்தர் இப்படி ஊத்தி இப்படின்னே பார்த்துட்டே இருந்தார். ஒரு வியாழக்கிழமை இப்படி பார்த்துட்டே இருந்தார். எனக்கு உண்மையாலுமே அவர் ஏன் அப்படி பார்க்கறாருன்னு தெரியல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் நான் கேட்கலான்னு தோணுது. பொறுத்து பார்த்தேன். அப்புறம் போய் இப்படி வச்சு இப்படி உழுக்கிறேன். இப்படிதான் இவர் வச்சுக்கலாம், இப்படி பார்த்துக்கிறாரு. ஏங்க அப்படின்னு. அப்பதான் அவரு இப்படின்னாரு. அப்பதான் அவருக்கு ஒரு வியாதி இருக்கான், முடிச்சுக்கிட்டே தூங்குற வியாதி இருக்கான். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஆமா, யாராவது வந்தாங்கன்னா அப்படியே உட்கார சொல்லுங்கம்மா, யாரும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம். சரி, அவன் செவிலி செய்தி போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்? இப்போ நீங்க எல்லாரும் இப்படியே என்னை பார்த்துட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கட்டும். அந்த ஞாபகம் எனக்கு வந்துடுத்து. எந்த ஞாபகம் வந்துடுத்தோ அந்த ஞாபகம் எனக்கு வந்துடுச்சு. என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரம். நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க? எனக்காக வந்திருக்கீங்களா? டெஃபினட்டா கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்காக வந்தாலும் சொல்லாதீங்க. நீங்க எல்லாருக்காக வந்திருக்கேங்கிற போய் மட்டும் சொல்லாதீங்க என்கிட்ட. உங்களுக்காக வந்திருக்கேன்னு உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிச்சிருவீங்க. ஒருத்தங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன வேண்டிக்கிட்டீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும், சந்தோஷம்.
ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா, நீங்க முதல்ல நல்லா இருந்தாதான் நீங்க அடுத்தவங்களே காப்பாற்ற முடியும். இப்ப நான் நல்லா இருந்தா தானேப்பா என்னை சார்ந்தவங்களை காப்பாற்ற முடியும். நானே எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன சொல்லணும் சுவாமி கிட்ட, இறைவா என்னை படைத்தவன் நீ, நான் பல பேருக்கு உதவி செய்வதற்காக என்னுடைய கை இருக்கணும்னா என்ன நல்லபடியா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியம்னாலே முடிஞ்சு போச்சு, பண ஆரோக்கியம் அதில் அடக்கம். உடனே நினைக்கலாம் இவர் என்ன பணத்தை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ தொலைந்து போன தோடு கிடைச்சிருச்சு, ஆனால் மனசு மட்டும் தொலைஞ்சு போயிருக்கு. மனசு மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு. ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் நிறைய மிராக்கல்ஸ் பாபா பண்ணியிருக்கிறார். சொல்லுமா, அப்படி வாமா, சொல்லுமா. இது மைக்கில் பேசுமா. நீங்க இதே கதை ஒரு தடவை சொன்னீங்க. அப்ப நிஜமானவே எனக்கு காணாம போயிடுச்சுங்கப்பா. அப்ப வந்து நான் பாப்பா கிட்ட அங்க வரப்ப வேண்டிக்கிட்டேன், என்னடா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துல ரொம்ப கஷ்டத்துல நமக்கு அந்த நகையை போட்டாங்க. ஒரு பொட்டுதான் கீழே இருந்தது, கொஞ்சம் வந்து எங்க விழுந்ததுன்னு தெரியல. அந்த டப்பால இருந்து எடுக்கிறப்ப அது இல்லை. நானும் டப்பாவை தட்டி தட்டி பாக்குறேன், தலைகளை கமுத்தி பாக்குறேன், அது சுத்தமா எங்க காணாம போச்சுன்னே தெரியல. ரொம்ப ஒரு 3 மாசம் இருக்குங்க விட்டுட்டேன். அப்புறம் பாபா கிட்ட வேண்டிட்டேன், அது ஒரு பொட்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனா வந்து அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல எனக்கு அது போட்டாங்க, அது எனக்கு திரும்ப கிடைச்சிருந்துப்பா அப்படின்னு மனசு வரைக்கும் வேண்டிக்கிட்டேன்ப்பா. 3 மாசம் கழிச்சு பீரோ அந்த டப்பாவை திறந்து பார்க்கறப்ப அப்படியே மேலேயே இருக்கு. சூப்பர் சூப்பர். நீங்க வேணாம் பண்ண தோடை பத்தி பேசுனையா, அந்த பொட்டு தாலி இத்துக்கொண்டு ஒரு தாலி கூட தொலைஞ்சு போனது அப்படியே மேலேயே இருந்ததுன்னு சொல்றாங்க. யார் இதுக்கு சாட்சி? நான் எங்கோ நடந்த ஒரு சாயினுடைய பக்தைக்கு, திருச்சியில் இருக்கிற அந்த பக்தைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை இங்க சொல்றேன். ஆனா சேலத்தில் நடந்த அன்பு மகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது இன்னைக்கு தான் அவங்க சொல்றாங்க. போன வாரம் பார்க்கும்போது கூட சொல்லலையே. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எந்த நேரத்தில் எதை சொல்லணுமோ அதை சொல்ல வைப்பார் பாபா. அர்த்தம் புரியுதாங்க? அப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு சின்ன பொட்டுத்தாலி அது எனக்கு கை கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது இதோட ஒரு சந்தோஷம் எதுவாக இருக்க முடியும்? இறைவன் பாருங்களேன், நீக்க மாதிரி நிறைஞ்சவருங்கிறதுல இதோட வேற எதுவுமே கிடையாது. பாபாவுடைய செவிவழி செய்தி கதைகள் இந்த உலகம் முழுக்க நாம எத்தனையோ கேட்டிருக்கோம். இப்போ அவங்க பொட்டுத்தாலின்னு சொன்ன அந்த 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 விஷயத்திலிருந்து நாம இந்த கதைக்குள்ள வரேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில திருப்பு முனையான நாள் எந்த நாள்? டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த டே. கரெக்ட். என்னைக்கு திருமணம் ஆகுதோ அந்த திருமண நாள் தான் அவங்க வாழ்க்கையில திருப்பு முனையான நாள். நீங்க பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கு சாய். நம்ம வாழ்க்கையில நம்ம திருப்பு முனையான நாள் அப்படிங்கிறதே நமக்கு என்னைக்கு அப்படின்னா கல்யாணம் ஆகிற நாள் தான். ஏன்? ஈருடல் ஓருயிராக ஓருயிரில் பல உயிர்கள் வருவதற்கான, வம்சத்தை விரிவுபடுத்துவதற்கான ஞானத்தை கொடுக்கின்ற சூட்சம ரகசியத்தை சிவனும் சக்தியும் சேருகின்ற நாளாம், அந்நாளாம் திருநாளாம் திருமண நாளாம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து அதற்குள் இருக்கின்ற இந்த உறவுகளுக்குள்ள மாயை கலைத்து ஞானத்தை அடைவதற்கென்று பிறவை எடுத்தமாம். அந்த பிறவா ரகசியத்தை அறிவதற்காக பிறப்பெடுத்தமாம். அப்ப இங்க உட்கார்ந்துருக்க எல்லோருக்குள்ளயுமே ஒரு மாயை இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்த உடனே சொல்லிட்டேன், மாயைனா என்ன? எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறோமோ, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரியும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் கேட்போம், அதான் மாயை. இது கிடைக்காதுன்னு தெரியும், ஆனா என்ன பண்ணுவோம்? நம்ம அதான் விரும்புவோம், இது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு. ஆனா எது கிடைக்குமோ அது கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். எது கிடைக்கும்னு நினைக்கிறோமோ, எது கிடைக்குமோ அது கிடைக்காது நம்ம நினைச்சிருக்கோம். இதெல்லாம் பாபாலாம் என்கிட்ட பேசுவாரா, பாபாலாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரா, என்னெல்லாம் பாபா கண்டுக்குவாரா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா என்ன 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 ஒரு ரகசியம்? இறைவன் என்ன சொல்றார்? நமக்கு என்ன சொல்றார்? அந்த இடத்துல என்ன சொல்றார்?
இறைவன் எப்போதுமே உங்களுக்கு படியெழுப்பதற்கு சுவாமி தயாரா இருந்துகிட்டே இருக்கிறார். ஒரு பாபாவுடைய தீவிரமான ஒரு பக்தர், பேரு பரந்தாமன். பேர் என்ன? பரந்தாமன். கேட்கவே நல்லா இருக்குல்ல, பரந்தாமா பரந்தாமா. இந்த பரந்தாமன் அப்படிங்கிற பாபாவுடைய பக்தருக்கு ஒரே ஒரு மகள். அவர் ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குறார். ஒரு குமாஸ்தா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பாபாவுடைய தீவிரமான பக்தர், அதே மாதிரி சிவனுடைய தீவிரமான பக்தர். எப்பொழுதுமே கிரிவலம் சென்று விடுவார். பௌர்ணமி என்ன பண்ணுவாரு? நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாலேயே. நீங்கெல்லாம் இப்பதான் கிரிவலம் அதிகமா போறோம். ஆனா அந்த சாய் பக்தர் என்ன பண்ணுவாராம்? 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிரிவலம் போவாராம் அதிகமா. அப்ப 30 வருஷத்துக்கு முன்னால கிரிவலம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வசதி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு கிரிவலம் எல்லாம் போறோம் அப்படின்னா அது கிரிவலம் இல்லை, தீனி வளம் ஆயிடுச்சு. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் இங்க இதை சாப்பிட ஆரம்பிச்சு அங்க அது வரைக்கும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சாய் என்பவர் முருகனுடைய அடியார் அதை தான் சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா பாருங்கள், கிரிவலம் நடந்து போகிறவங்க சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க நிறைய பேர். அப்படி போகக்கூடாது. நமச்சிவாயம் என்னும் நாமத்தை சொல்லுகின்ற நேரமாக கிரிவலத்தை வலம் வருகின்ற என் பிள்ளைக்கு என் நாமமே சொல்ல வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுப்பதற்கு நீயே பொறுப்பாகிறாய் முருகா என்று சொந்தக்காரனாகிய நானே முருகனாக தோன்றும் காட்சியும் அந்த இடத்தில் இருப்பதினால் அண்ணாமலையாரை சுற்றி வருகின்ற வாக்கியம் எனக்கு கிடைக்குமே. ஆனால் உண்ணாமத்தை சொல்லுகின்ற உண்ணாமலையாமாலை ஆசீர்வாதம் பெற்று அண்ணாமலையானை போற்றி 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 நமச்சிவாய 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 என்று சொல்லி வலம் வந்து அந்த கோபுர தரிசனம் செய்து உள்ளே சென்று அண்ணாமலையாவும் உண்ணாமலையாவும் செய்து ஆசீர்வாதம் பெற்றால் அந்த குழந்தைக்கு முக்தி நிச்சயம், சக்தி நிச்சயம். அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்குள்ள பல ரவுண்ட் இங்க வயிற்றுக்குள்ள போயிடுது. ஆமாவா இல்லையா? நான் தவறு சொல்லலை. உங்களுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அவங்க போய் இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்டு, பிபி அது இது முடியாமல் இருக்காங்க பாவம். ஆனாலும் வீட்டில் வாழ்க்கையில் இது நடக்கணுங்கிற ஒரு செல்வத்துக்காகவும் சகல ஐஸ்வர்யத்துக்காகவும் நடக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பரந்தாமன் 30 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்ணுவாராம்? பாபாவும் வேண்டுவாராம், கிரிவலமும் போவாராம். அவருடைய ஒரே மகளை நல்லா படிக்க வைக்கிறார், நல்லா படிக்க வைக்கிறார், எம்ஏ வரைக்கும் படிக்க வைக்கிறார். அந்த மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த மகளுக்கு ஒரு அப்பாவுடைய அதிகபட்ச ஆசை என்ன? பெண்ணை பெற்ற அப்பாவுக்கு அதிகபட்ச ஆசை என்ன? நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர் பத்திரிக்கை முத யாருக்கு தெரியுமா வச்சாரு? அண்ணாமலையாருக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறார். 2வது பாபாவுக்கு வைக்கிறார். 3வது தான் குலதெய்வத்துக்கு போய் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் யாருக்கு வைக்கிறார்? அண்ணாமலையார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல இடத்துல 15 பவுன் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எல்லாம் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து வச்சு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டார். கல்யாணம் நல்லபடியாக நடப்பதற்கும் கல்யாணம் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கும் அவர் என்ன பண்ற? யார்கிட்ட போய் பத்திரிக்கை வைக்கிறார்? முதல்ல அண்ணாமலை உண்ணாமலை அம்மா. 2வது யார்கிட்ட போய் வைக்கிறாங்க? பாபா கிட்ட. அங்க இருக்கிற அருகில் இருக்கிற பாபா கிட்ட. 3வது யார்கிட்ட வைக்கிறாங்க? குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு கல்யாண வேலை செய்வதற்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும். அப்புறம் பட்ஜெட் போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? மண்டபம். அப்புறம் எல்லாம் வரிசையெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பரந்தாமன் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார். பரந்தாமன் எல்லா ஏற்பாடும் செய்கிறார். கல்யாணம் 1 வாரம், இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. இவர் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வெளியூர் போறார். ஒரு பேருந்துல வெளியூர் போறார். அந்த பேருந்து விபத்துக்குள்ளாகுது. சாயரா, இந்த பேருந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதில் ரொம்ப அடிபட்டுட்டார். கை காலெல்லாம் உடைஞ்சிடுச்சு. கை கால் உடைஞ்ச உடனே ஒரு மனுஷன் ஒத்த ஆளாக இருந்து எல்லா வேலையும் பார்க்குறவர் படுத்துட்டா என்ன ஆகும்? அந்த சமயத்தில் என்ன சொல்லுவாங்க எல்லாரும்?
கல்யாண சமயத்தில் இப்படி அபசகுணம் மாதிரி ஆயிடுச்சே அப்படி ஒன்று சொல்லிடுவாங்க. கல்யாண சமயத்தில் இப்படி ஆயிடுச்சே என்ன எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பரந்தாமனுக்கு மட்டும் என்ன தெரியுமா, படுத்த படுக்கையா இருக்கிறவரு பாபா கட்டையும் அண்ணாமலையார்ட்டையும் வேண்டிக்கிறார். அண்ணாமலையாரே, பாபாவே, எப்படியாவது என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை நல்லபடியா நடக்கணும், அதை நான் நல்லபடியா பார்த்து ரசிக்கணும், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கிறார். விபத்து எவ்வளவு நாளைக்கு முன்னால் நடக்குது? வருவார். 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் கடைசி 2 நாள். திருமணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் எப்படி இருக்கும் கல்யாண வீடு? அப்பயும் இவர் எங்க இருக்கிறாரு? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா அவர் என்ன நினைப்பார்? ஹாஸ்பிட்டலுக்கு நினைப்பாரா, மண்டபத்தில் நினைப்பாரா? அவர் கேட்கிறார், தன்னுடைய டாக்டர்கிட்ட கேட்கிறார், டாக்டர் நான் எப்படியாவது நான் மண்டபத்துக்கு போயாகணும், எனக்கு அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாவது கூட்டிட்டு போங்கிறார். டாக்டர் என்ன சொல்றார்? போகக்கூடாது. டாக்டர் என்ன சொல்றார்? போவே கூடாது. இந்த கண்டிஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு இன்னும் பிரச்சனை ஆகிடும். இந்த கண்டிஷன் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உடம்பு இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும், கஷ்டமாயிடும். இன்னும் 1 நாள் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முதல் நாள் என்ன நடக்கும்? மண்டபத்தில் என்ன நடக்கும்? கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்புறம் நிச்சயம் பண்ணுவாங்க, அப்புறம் நலுங்கு வைப்பாங்க, அப்புறம் சொல்லுங்க என்னெல்லாம் செய்யணுமோ நடக்கும். அடுத்த நாள் காலையில் முகூர்த்தம். இந்த பொண்ணுக்கு ஒரே வருத்தம், அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. எந்த பெண் பிள்ளையாவது தன்னுடைய அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாளா? மனைவி சந்தோஷமா இருப்பாங்களா? கல்யாண வேலை நடக்குது, கல்யாணத்துக்கான விஷயம் நடக்குது, ஆனால் மனசெல்லாம் எங்க இருக்கு பொண்ணுக்கு? அங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய மனசெல்லாம் எங்க இருக்கு? டாக்டர்கிட்ட கடைசி வரைக்கும் கேட்கிறார். ஒரே ஒருத்தர் கூட இருக்கிறார், ஒரு கூட இருக்கிறார், ஒருத்தர் வேலை செய்யற கூட வந்து துணைக்கு இருக்கிறார். எல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்பா, எல்லாம் போட்டோல பாத்துக்கலாம்ப்பா, வீடியோல பாத்துக்கலாம்ப்பா, நீ பேசாம இருப்பா, உடம்பு தான்ப்பா முக்கியம், கல்யாணம் தாலி கட்டணும்னு நேரம் இங்க வரண்டு இருக்காங்கப்பா, முதல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இல்ல, நான் மண்டபத்துக்கு போயாகணும், எனக்கு எப்படியா உதவி செய்யுங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. அடுத்த நாள் ஆயிடுச்சு, முகூர்த்த நேரம் வந்துருச்சு, கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. ஆனா இவர் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. எங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் கூட இருக்கிறவர்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. எப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார்? அவர் அப்படியே தீர்க்கமா அழுகிறார், வார்த்தைகளை சொல்ல முடியல. நிறைய பொண்ணு கல்யாணம் இருக்குமே, தாலி கட்டதை பார்க்க முடியலையே, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கே, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டதே என் பொண்ணுடைய கல்யாணத்துக்காக தானே. அழுகிறார் சார். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சந்தோஷமா இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷம். ஆனால் ஒரு அப்பாவுடைய கனவு தன் பிள்ளையினுடைய திருமணத்தை பார்க்கிற, அது பெண் பிள்ளை இல்லையா, பையனா கூட பிரச்சனை இல்லை, பெண் பிள்ளை அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவங்க அப்பா அவ்வளோ ஒரு வேதனையா, இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளவு பார்க்க முடியும்னு அழுகிறார். பொண்ணும் வரல, மாப்பிள்ளையும் வரல, வந்து ஆசீர்வாதமே வாங்கலாமா? அவங்க என்ன சொன்னாங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரம் எங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னாங்க. முதல்ல அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதானே சொன்னாங்க. ஏன் அப்பா வரல, ஏன் மகள் வரல அப்படின்னு அப்பா நினைக்கிறார். உடனே தன்னுடைய கூட இருக்கிறவர்கிட்ட போய், நீ போய் மண்டபத்துக்கு போ, எனக்கு மனசு சரியா கேட்கல, மனசு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எனக்கு இன்னும் வரவே இல்லையே, என் பொண்ணு வரலையேன்னு அழுகிறார். பாபா கும்பிடுறார், பாபா போட்டோ வச்சிருக்கிறார், அண்ணாமலையார் போட்டோ வச்சிருக்கார், அழுகிறார். நேரம் கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும், எல்லாம் சாப்பிட்டு வீட்டு எல்லாம் முடிச்சிருப்பாங்களே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு. போனவரும் வரல. இவர் ஒருத்தர் கூட உதவிக்கு வச்சிருந்தார் இல்லையா, போனவரும் வரல 2 மணி நேரமா. அப்ப எப்படி இருக்கும்? என்னாச்சு தெரியலையே அப்படின்னு. ஒரு 3.5 மணி நேரம் கழிச்சு
தான் கூட இருந்தவர் நடந்த சம்பவம் சாயன்பர்களே. இந்த செவிவழி செய்தியினுடைய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் போய் கூட்டிட்டு வர்றார். யார? பொண்ணு, மாப்பிள்ளை, மனைவி, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, இந்த முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாரும் எங்க வராங்க? ஒரு 30-40 பேர் வராங்க. ஆனா வருபவர்கள் எப்படி வராங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பேய் எறிஞ்ச மாதிரி வராங்க. ஏதோ ஒரு பீதியில் வர மாதிரி வராங்க. அமைதியா வராங்க. கூட இருந்த அவர் மட்டும், அந்த உதவிக்கு இருந்தவர் மட்டும் பதட்டமா வரார். கதவை திறந்து டாக்டர் சொல்றாங்க, இவ்வளவு கூட்டமெல்லாம் உள்ள வரக்கூடாது. ஐயோ இல்லைங்க, அது பொண்ணு கல்யாணம் ஆசீர்வாதம் வந்தது, தயவு செய்து உள்ள விடணுங்க. சரி 10 பேரா போங்க. பொண்ணு, மருமகன், மனைவி, சம்பந்தி, கூட இவரு, இன்னொரு 4-5 பேர் முதல்ல அந்த ரூம்குள்ள போறாங்க. அப்பாவை பார்த்தவன மகள் அழுகிறாள். கண்ணு துடைக்கிறாங்க. அப்பா பார்த்துட்டு அழுகிறார். அப்பா சொல்றார், அம்மாடி என்னால வர முடியல சாமி, என்னை மன்னிச்சிரு சாமின்னு ஒன்ன அப்பான்னு ஓன்னு அழுகிறான். இன்னும் இவருக்கு அழுக வந்துடுச்சு. ஏமா இப்படி அழுகிற அப்படின்னு. அப்பதான் சொல்றா அந்த பொண்ணு, அப்பா நீங்க வந்தீங்கப்பா. அப்பா நீங்க என்கிட்ட போட்டோ பக்கத்துல நின்னீங்கப்பா, கையில கட்டு போட்டிருந்தீங்கப்பா, காலில் கட்டு போட்டிருந்தீங்கப்பா, நொண்டி நொண்டி வந்தீங்கப்பா. நீங்க மட்டும் வரலப்பா, கூட உங்க கூட இருக்கிறாரே இந்த உதவி செய்ய, இவரும் கூட வந்தாருப்பா. பாபா மட்டும் வரல, பாபா கூட இவரும் வந்தாருப்பா. அப்பா கல்யாணம் தாலி கட்டும் போது இருந்து நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னு அப்படியே எப்படி இருக்கும்? என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, இந்த செவிவழி செய்தியினுடைய கதையை ஆழமாக நீங்கள் புரிந்து கொண்டால் பாபா எந்த ரூபத்திலும் போவாருங்கிறது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சொல்றார், நான் வரவே இல்லை சாமி, வேணா இவர்கிட்ட கேளு சாமின்னு. அவங்களும் அப்படிதான் அந்த அந்த விஷயம் சொன்னதுலேருந்து அவர் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரல. ஃபோட்டோ இதெல்லாம் வீடியோலாம் எடுத்திருக்காங்க, வேணா பாருங்க அப்படின்னு. அப்போ வந்தது யாரா இருக்கும்? அப்புறம் இவர் உடம்பு ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அவங்க ஃபேமிலியில் அவங்க இதில் என்ன ஆச்சான், பெரிய அளவில் இந்த அதிசயத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பாபா மேலே அதீதமான இன்னும் பக்தி வந்து அவங்க ஃபேமிலியில் மட்டும் இல்லை, மருமகனுடைய ஃபேமிலியிலும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாபாவை. இப்போ ஒரு அப்பாவுடைய தவிப்பெண்ண பொண்ணுடைய கல்யாணத்துக்கு போக முடியல. ஆனா பொண்ணுடைய கல்யாணத்துக்கு யார் போனா? சாயி அப்பாவுடைய வடிவத்திலேயே போனார். நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்பா என்னை காப்பாத்துப்பான்னு சொல்றோம். ஆனா பாபா அவன் அந்த பொண்ணுடைய அப்பா வடிவத்திலே வந்து மிராக்கல் பண்ணிருக்கார். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் உண்மையா, சாத்தியமா? எஸ், நடந்தவர்களுக்கு தெரியும். ஏன் இங்கே ஃபேர்லன்ஸ் எடுத்துக்கோங்க. அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ரோட்டில் போனீங்க அப்படின்னா சாய் ட்ரேடர்ஸ்னு ஒன்று இருக்கும். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். திடீர்னு கடைக்குள்ள பாபா வந்துட்டார். 2 மணி நேரம் உட்காந்துருந்தார். 2 மணி நேரம் உட்காந்து. இப்போ இன்றைக்கி நீங்கள் அந்த சாய் ட்ரேடர்ஸ் போனீங்கன்னா அங்கே அவங்க நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கும் போனீங்கன்னா பாபா மட்டும் வரல, பாபா கூட வாழ்ந்தவங்க அத்தனை பேருமே அங்கே கூட வந்தாங்க அப்படின்னார். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி தெரியுமா? அவங்க அங்கேருந்து வெளியே போகிறாங்க, கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் ஒரு சில தூரம் இப்படி கிளம்பி இப்படி போகிறாங்க. இப்படி பாபா வந்துட்டு போகிறார். அப்போல்லாம் வந்து அப்போதான் மொபைல் ஃபோன் வந்த புதுசு. இப்படி கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறவங்க அப்படியே போகிறவங்க ஒரு 100 அடி தள்ளி போனோன்னா அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. எப்படி இருக்கும்? மறைஞ்சிடுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா
அங்கே இருக்கிற சாய்ராம் சொல்லுவார், நடந்த சம்பவம் சொல்லுவார். அப்போவே ஒரு தனியார் பத்திரிகையில் அது ஒரு ஆர்டிக்கலாகவே போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இருந்தாங்கன்னா எல்லாம் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருப்போம், அது வேறு விஷயம். சரிங்களா? பாபா வந்துட்டார், பாபா வந்துட்டார். இப்போ நம்பர் அவங்களுக்கு குரு எப்பொழுதுமே கூட இருப்பாருங்கிறதுக்கு இந்த செவிவெளி செய்த இந்த கதை ஒரு முக்கியமானது. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாபா சொல்லி கொடுக்கறது ஒரே ஒரு ரகசியம் மட்டும்தான் நம்ம குருசாய் பிரசாதாலயால. உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் யாரும் வரக்கூடாது, இன்க்ளூடிங் மீ, நான் கூட வரக்கூடாது. நீங்களும் பாபாவும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்க ஜெயிக்கிறதுக்கான ரகசியத்தை பாபா இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பாவுடைய முக்கியமான தன் மகளுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்து அந்த ஆல்பத்தை போட்டோவை பார்க்கிறார். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அப்புறம் எடுத்து அந்த ஆல்பத்தை போட்டோவை பார்த்து தொட்டு கும்பிடுறார். அப்பாவே அவருடைய ரூபத்தில் வந்த பாபாவை தொட்டு கும்பிடுறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்னைக்கு அந்த ஆல்பத்தை எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? பூஜை அறையில் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் வந்த நேரம் கொஞ்ச நேரம் தான். அவர் என்ன சொல்லி வந்திருக்கிறாருன்னா, மருத்துவமனையிலிருந்து கொஞ்ச நேரம் தான் அனுப்பியிருக்கிறாங்க, வந்துட்டு நான் உடனே போயிடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அர்த்தம் புரியுதா? அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நம்பிக்கையோட பாபாவை வணங்கும் போது அவர் கர்மாப்படி விபத்தோட நீங்க கேட்கலாம், ஏன் இவ்வளவு தூரம் பாபா கும்பிடுறார், அவருக்கே ஆக்சிடென்ட் ஆச்சு நீங்க கேட்கலாம். நம்மளுடைய முன்வினைப்படி நமக்கு சில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். ஆனா அந்த சமயத்தில் கூட பாபா நமக்கு என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் சுவாமி பக்கபலமா இருக்கிறாருங்கிறதுக்கு நமக்கு துணையா காமிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ பரந்தாமனுடைய வாழ்க்கையில பரந்த மனசா பாபாவே வந்திருக்கார் அப்படின்னா நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பாபா ஏதேனும் ஒரு வடிவத்தில் வந்துகிட்டே இருப்பார். ஆனா அது உணரக்கூடிய சக்தி நமக்கு எங்க இருக்கு? உணரக்கூடிய சக்தி நம்ம நம்பிக்கையில இருக்கு. இப்போ நான் மைக்கை பிடிச்சி பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க நம்பணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க நம்பிக்கை உங்களுக்கு தானா வரணும், உங்களுக்குள்ள மாற்றம் வரணும். முதல் முறையாக எங்க நைனாவை பார்க்கும்போது எப்படி நினைச்சிருப்பாங்க? முதல் முறையாக அந்த மாலா மகளை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? த ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக பார்க்கும்போது யாருக்கும் நம்பிக்கை வராது. கலா முதல் முறையாக பார்க்கும்போது நம்பிக்கை வந்திருக்குமா என் மேல? ஏன்னா எங்க தாத்தாக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்குமா? எத்தனை பேர் பார்த்துருப்பார்? அவர் பார்க்காதவரா? சொல்லுங்க தாத்தா, எத்தனை பேர் நீங்க பார்த்துருப்பீங்க? நம்பிக்கை வந்திருக்குமா? வரா? நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சோம். அந்த கஷ்டங்கள்ல பூரா அப்ப நான் கோட்டை மாறியவனை தவிர வேற யாரையும் நான் கும்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறம் பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பாபா சொல்லி அந்த பாபாவையும் குரு சாய்ராம பாபா ரூபத்திலையும் பார்க்கறதுனால எங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் பனி போட விலகி போயிடும். பனி போட இந்த கதவை சாத்திருமா என்ன ஏசி போகுது. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்பிக்கைங்கிறது அந்த முதல் முறையாக பார்க்கும்போது அனைவருக்குமே வராது. சொல்லுமா? இந்தாமா. சரிம்மா. ஆமாம்மா. அப்போ எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் அவ்வளவா நம்பிக்கை இல்லைன்னா அவரை உங்களை பார்க்கணுன்னே நான் அவரை ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேங்க. சரிடா. உடம்புக்கு முடியல. அப்புறம் அன்னைக்கு உட்காந்துருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவரால் உட்கார முடியல. சரி எங்க வீட்டுக்காரங்க அப்படி போய் விட்டுட்டு வந்துடுறேன், அவரால் முடியல அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் இங்க உட்காந்துட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்க பஜன் உட்காந்துருக்காரு. அவருக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். போறாரு. இப்போ அவர் நல்லபடியா வீட்டுக்கு போகணும்னு நான் வீட்டுக்கே உட்காந்துட்டு இருந்தான். போறப்ப அவர் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. மெயின் ரோட்ல போறப்ப இடத்துல கீழே விழுந்துட்டாரு. விழுந்த வீட்டுக்காருக்கு கண் கலங்கிடுச்சின்னு சொன்னாரு. இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. இங்க இருந்து எனக்கு தெரியாது, போகணும் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்புறம் என்னையே தாங்க முடியலமா, கீழே வந்து கண்ணுல தனியா வந்துருச்சு, அவர் உடம்பு முடியல, அவங்க விழுந்த அடிக்கு தலையில எப்படி அடிபட்டுருக்குன்னு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. ஏற்கனவே ஒரு முனையில பிரச்சனை. அப்புறம் என்னப்பா சொல்றீங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேங்களோ, அதுக்கு தாங்கவே முடியல. இன்னொன்னு கேள்வி சொல்றேன் அப்படின்னு. என்னப்பா, கீழே விழுந்த செகண்டே ஒருத்தர் வந்தாரு. அவர் கூட்டி நான் வீடு வரைக்கும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்
பின்னாடி உட்காந்து எங்க அப்பாவை முன்னாடி உட்கார வச்சு பிடிச்சிட்டு வீடு வரைக்கும் கொண்டு வந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு வந்து பஜன்ல உட்காந்துட்டு பாபா எங்க வீடு வரைக்குமே அப்பாவை கூட்டிட்டு வந்து இருக்காரு. வேண்டிட்டே தான் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி பத்திரமா வீட்டுக்கு அப்பா பாப்பா சேர்த்துட்டாரு. கீழே வந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லைப்பா. சூப்பர். அந்த முன்னாடி இருந்திருக்காருப்பா, எதுவுமே நான் வீட்டுல கை கால எல்லாம் வந்து சாப்பிடுறது ஒண்ணுமே இல்லைப்பா. அவர் சாதாரணமா அப்படியே உட்காந்துருக்காரு. வீடு வச்சு பாபா கொடுத்துட்டாரு. அவர் யாருமே தெரியாது. இதுக்கு முன்னால சொன்ன அந்த தோடு சம்பந்தப்பட்ட கதைக்கும் அவங்களே பதில் சொன்னாங்களா? இப்ப இதுக்கும் அவங்களே, இதுவும் அப்பா சம்பந்தப்பட்டது தானே, இதுவும் அப்பா சம்பந்தப்பட்ட அவங்களே சொல்றாங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் அம்மாவை விட அப்பா மிக சிறந்தவர் என்பதை சுவாமி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்க கேட்கலாம் அம்மாவை விட அப்பா சிறந்தவரா அப்படின்னு. ஆனா அம்மாக்குள்ளேயும் அப்பா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய வீடுகள்ல அம்மாக்களே அப்பாவா இருக்கிறாங்க. புரியலையா? சிவன் இல்லாம சக்தி பிறந்திருக்குமா? அப்ப உங்களுக்குள்ள சிவன் இருக்காங்களா இல்லையா? அதான் ரகசியம். அப்போ சுவாமி எப்பவுமே செவிவழி செய்தியில சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் பாபாவுக்கும் இடையில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஹார்ட்ஃபுல்லா இருக்கீங்க, நம்பிக்கையோடு இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க, அவருடைய நாமாவளி சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று தான், நான் ஒரு சாதாரண சேவகன். கோடான கோடி சேவகர்கள் நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். அனுபவங்களை பகிர்தல் மட்டும்தான் என்னுடைய வேலை. அனுபவங்களை பகிர்தல் தான். இந்த அனுபவங்களால ஞானம் கிடைப்பதற்கு ஒரு சிறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இங்க உட்கார்ந்து கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இங்கு நடக்கின்ற விஷயங்களை செயல்முறை ஆக்குவதற்கு உங்கள் மனதை தயார்படுத்தி அதை நோக்கி போவதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்ப சுவாமி நமக்கு முதல் முறையா காட்சி கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் கொடுத்துருவார் அப்படின்னு நினைச்சா அதை விட தவறு வேற எதுவுமே கிடையாது. அதுதான் தப்பே. அதுக்கப்புறம் தான் சுவாமி நமக்கு படிப்படியா என்ன பண்றாரு, பல அனுபவங்களை கொடுத்து 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 தான் சரி பண்றாரு. எத்தனை கேலி, எத்தனை கிண்டல், எத்தனை பேச்சு, எல்லாத்தையும் தாண்டி தானே குரு சாய்ராம் நிக்கிறேன். எத்தனை பேர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க, என்னெல்லாம் திட்டிருக்கிறாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்தையும் நல்லதை வாங்கியோ கெட்டதை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் பேசினாக்க கை தட்டுவோம், ஆரவாரம் பண்ணும், ஊன்போம். ஏன்னா அவங்க நடிகர்கள். ஆனா சத்தியத்தை பேசும்போது அவ்வளவு சீக்கிரம் கை தட்ட மாட்டாங்க. நல்லது சொல்லும் போது அப்படியே யோசனையோடு தான் இருப்பாங்க. இதுல என்னன்னா நம்மளை நம்மளை ஏத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு சில காலமாகும், நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கே சில காலமாகும். ஆனால் பாபாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் நடக்கிற அந்த அந்யோன்யமான, ஏன்னா உங்க ரகசியம் யாருக்கு தெரியும்? உங்க அப்பாவுக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க அம்மாவுக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கூட இருக்கவங்களுக்கு உங்க ரகசியம் தெரியும் நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நீங்க பாபாவுக்கு தெரியும், பாபாவுக்கு உங்க அந்தரங்கம் அத்தனையும் தெரியும். அவர்கிட்ட நீங்க சமர்ப்பணம் பண்ணி அவர்கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடந்தே தீரும். நான் எப்பவுமே சொல்லுவேன், பக்தியில சில பேர் பார்த்தீங்கன்னா சுவாமி கிட்ட அவங்க செய்யற தப்பை சுவாமி கிட்ட சொல்ல மாட்டாங்க. சுவாமி கும்பிடும்போது முதல்ல நம்ம தப்பை சொல்லிடணும். பாபா இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கள்னு சொல்லும். நம்ம தப்பை மறைச்சிட்டு அப்படியே போய் பாபா எனக்கு செஞ்சு கொடுங்க பாபான்னா அஸ்கு புஸ்கு டஸ்கு புஸ்கு டஸ்கால கடிதான். பக்தினா நேர்மை வேணும். பக்தின்னா அந்த நேர்மைக்கு பின்னால சத்தியம் இருக்கணும். பாபா கிட்ட நீங்க சொல்ற வார்த்தை சத்தியமா இருக்கும். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு என்னுடைய மனைவியை கண்டபடி திட்டேன், அடிச்சிட்டேன் அப்படின்னா பாபா கிட்ட போய் மனைவி கிட்ட சொல்றது அப்புறம் கூட வச்சுக்கலாம், சாரி கேட்கறது அப்புறம் கூட வச்சுக்கலாம். இல்ல உங்க ஈகோ சாரி கேட்க துடிக்கலாம். பாபா கோபத்துல அறிந்தோ அறியாமலோ நான் கை வச்சுட்டேன், கெட்ட வார்த்தைகளால திட்டேன், எனக்கு மனசு வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க பாபா, இந்த மாதிரி புத்தி கொடுக்காதீங்க பாபா, இந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்காதீங்க பாபான்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும். அதெல்லாம் விட்டுட்டு மனைவியை அடித்தது, மனைவியை திட்டினது, மனைவியை கேவலப்படுத்துறது தான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாபா எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னா
அஸ்கு புஸ்கு டஸ்கு புஸ்கு ஒன்றும் கிடையாது. பிரார்த்தனைகளில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். பிரார்த்தனை என்ன பண்றோமே தெரியாம இங்க நிறைய பேர் பிரார்த்தனை பண்றோம். என்ன பண்றோம் நீங்க பாத்தீங்களா? செல்வம் என்ன என்ன வேண்டிங்க, என்ன வேணும் எனக்கு தெரியலங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வேண்டிக்கிட்டங்க அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீடு என்ன, முதல்ல என்ன வேணும் உங்களுக்கு, அதை கேளுங்க. ரெண்டாவது என்ன வேணும் அதை கேளுங்க. மூணாவது என்ன வேணும் அதை கேளுங்க. வரிசைப்படுத்தி கேளுங்க. உங்க அப்பா கிட்ட கேளுங்க, உங்க குரு கிட்ட கேளுங்க. அவரை மாதிரி ஒரு மிகச்சிறந்த கொடைவள்ளல் யாருமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு கருணை கடல் யாருமே இல்லை. என் அனுபவத்தில் நான் சொல்ல வரேன். சுவாமி கிட்ட கேளுங்க. கேட்க 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 தானா உங்களுக்கு சுவாமி கொடுப்பா. எப்படி இன்னைக்கு பரந்தாமனுடைய செவிலி செய்தி கதைகள்ல உன்னுடைய பொண்ணுக்கே அப்பாவா போனார், பொண்ணுக்கே அப்பாவா போயிட்டார். யோசிச்சு பாருங்க. அது கூட யாரோட, அந்த கூட யாரும் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தாரோ அவர் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்பிட்டாங்க. அப்புறம் தான் அந்த அசிஸ்டன்ட் போயிருக்கிறார் மறுபடியும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். இது கற்பனை செய்து கொள்வதற்கே ரொம்ப மிகையா இருக்கும், ரொம்ப ரொம்ப மிகையா இருக்கும். நான் சில சாய் பக்தருடைய இல்லங்களுக்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த பக்தர்கள் ஒரு 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 டூர் மாதிரி உங்களை கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கலாம். பாபாவுடைய பக்தர்கள் இல்லங்களுக்கு அவங்களாம் நிறைய பேர் சொல்றாங்க, நான் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் பர்சனலாக யார் கேட்டாலும் சொல்லுவேன். சும்மா ஒரு சேலத்திலே ஒரு 10 இடத்துக்கு 10 வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். அவங்க அந்த அனுபவத்தை சொல்லும் போதே உங்க கண்களில் தாரத்தாரையாக கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா அந்த பெயின், அந்த கஷ்டம், அந்த பிரச்சனை, அந்த அந்த தீர்க்க முடியாத சூழல்ல இருந்து யார் காப்பாத்துறாங்க? பாபா காப்பாத்திருக்கு. அப்ப பாபா உங்களை காப்பாத்தி இருக்கிறாருங்கிற விஷயத்தை கேட்கும் போதே கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தானாவே கிடைக்கும். அதனால நீங்க செய்யக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த செவிவெளி செய்தி கேட்ட நீங்க எப்படி இந்த கதையில ஒரு அர்த்தத்தை புரிந்து அதுக்குள்ள ஒரு இப்படிலாம் நடந்திருக்கா, சுவாமி பண்ணியிருக்காரா அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்து நான் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான எளிமையான அந்த தியான பயிற்சியை வீட்டில் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வரும். நான் இப்போ சொல்றேன், உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் யாரும் வரக்கூடாது. அதான் உங்க 2 பேருக்கு நடுவில் யார்ட்டையும் கேட்கக்கூடாது. நீங்க ஸ்ட்ரைட்டா பாபா கிட்ட டீல் பண்ணணும். அதுதான் என் ஆசை. ஏன்னா நமக்கு நம்ம 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 எங்கேயாவது ஒரு இடத்துல தெளிவு அடையணும், எங்கேயாவது யார்கிட்டயாவது நம்ம தெளிவு அடைஞ்சிடணும். ரொம்ப ஓரளவுக்கு பேச வேண்டிய விஷயம் ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம், அம்மா கிட்ட பேச வேண்டிய அம்மா கிட்ட பேசலாம், அப்பா கிட்ட பேச வேண்டிய அப்பா கிட்ட பேசலாம். ஆனா எல்லாமே பேச வேண்டியது குரு கிட்ட மட்டும் தான் பேச முடியும், வேற யார்கிட்ட பேச முடியாது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. குருவே நமக்கு எல்லாமா இருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. குருவால மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும், குருவால மட்டும்தான் நமக்கு சக்தி கிடைக்கும், குருவால மட்டும்தான் மாற்றம் கிடைக்கும். குரு மட்டும்தான் நமக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். நீங்கள் பெறுவதற்கு தயாரா இருக்கணும், பெறுவதற்கு தயாரா இருக்கணும். அதனால அற்புதமான இந்த செவிவெளி செய்தி இன்னைக்கு பாபா சொன்ன உங்க வாழ்க்கையில இன்னும் பல மாற்றங்கள் நடக்கணும். எப்படி அன்பு மகள் மாலாவுடைய வாழ்க்கையில அவங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு அதிசயத்தையும் ஆசீர்வாதையும் சொல்லும் போது அதுவே நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதா இல்லையா? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரணும்னு சொல்லி சுவாமியை வேண்டிட்டு அடுத்ததாக பாபாவுடைய எளிமையான தியானத்துக்கு போயிடலாம்.